அவர்கள் பௌத்தர்கள் அல்ல, அவர்கள் தெலுங்கு நாயக்கர்கள், சிங்களர்கள் அல்ல. பண்டார நாயக்க, சேன நாயக்க, திசநாயக்க, இவர்களெல்லாம் நாயக்க மன்னர்கள், சிங்கள நாயக்கர்கள். சரி, அவன் சிங்கள நாயக்கன் இல்லைல்ல, அவன் தான் புத்தனை தெய்வமாக ஏற்று பௌத்தத்தை தழுவிட்டான்ல. அப்புறம் புடுங்கிறதுக்காடா வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு வந்தான்? ராஜபக்சேயும் சிறிசேனாவும் எதற்காக ஆந்திராவிற்கு வெங்கடாச்சலபதி கோயிலை கும்பிட வந்தார்? திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சே வழிபாடு நடத்தினார். ஏழுமலையான் கோவிலில் வழிபாடு செய்வதற்காக சிறப்பு விமானத்தில் ராஜபக்சே செவ்வாய்க்கிழமை ரேணிகுண்டா விமான நிலையம் வந்தார். அங்கிருந்து கார் மூலம் திருமலை பத்மாவதி நகர் வந்த அவர் விருந்தினர் மாளிகையில் இரவு தங்கினார். பின்னர் காலை VIP தரிசனத்தில் வழிபாடு நடத்தினார். என் இனத்தை கொன்று குவித்த ராஜபக்சே போர் குற்றவாளி என்று அறிவிக்க வேண்டும் என்று உலக நாடுகளில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த ராஜபக்சே ஆந்திராவுக்கு வருகிறார். கனடா பிரதமர் தமிழ் மக்களை கொன்ற ராஜபக்சேயின் ரத்தக்கரை வடிந்த கையை நான் குலுக்க போக மாட்டேன் என்று காமன்வெல்த்துக்கு போக மாட்டேங்கிறார். மாலத்தீவு மொரீசியஸ் அதிபர்கள் போக மாட்டேன் என்கிறார்கள். அருகில் இருக்கிற சகோதர இன மக்கள் சந்திரபாபு நாயுடு ராஜபக்சேயை உள்நுழைய வைத்து வழிபட வைத்து சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தது காரணம் என்ன? சாதி பற்று. பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்த வலியுறுத்தி நடைபெற்று வரும் கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவிற்கு எதிராக ஒரு கையெழுத்து கூட போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. நடிகரும் தாவேக தலைவருமான விஜயின் அரசியல் பயணத்திற்கு இலங்கை முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேவின் மகனும் MP-யுமான நமல் ராஜபக்சே வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதோட கோடிங், டீகோடிங், மீனிங் எல்லாமே புரிய வேண்டியவங்களுக்கு ரொம்ப கரெக்டா தெளிவா புரியும். எங்க அப்பா அம்மா 2 பேருமே லைட் மியூசிக் சிங்கர்ஸா வந்தாங்க ஹைதராபாத்ல இருந்து கிளம்பி. என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழே சரியா தெரியாது, உண்மையே சொல்றேன். తెలుగు ఆడియన్స్కి నన్ను డైరెక్టర్ శంకర్ గారు స్నేహితుడిని చేశారు. ఇప్పుడు ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் அன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்களுக்கெல்லாம் நன்றி உணர்வு இல்ல? டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி ஒரு இளவும் தெரியாது. இத்தனை நாள்ல தமிழ் என்றோ தமிழர் என்றோ தமிழர் நிலம் என்றோ வளம் என்றோ உரிமை என்றோ ஒரு வார்த்தையை பேசியிருக்காரா என் தம்பி? பேச மாட்டாப்ல. எல்லாரையும் நம்பி நம்பி நாதியற்று போனோமடா. எல்லாம் நடிப்பு, எல்லாம் வேஷம்.